பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் உங்கள் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை. உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கு ஒருவர் உளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணங்கள். பிரியமானவர்களே, எந்த மனுஷனையும் தரந்தாழ்த்தி அவர்களுக்கு இதை செய்வதற்கான எந்த ஞானமும் இல்லை என்று சொல்லி ஊதாசீனம் செய்யாதிருங்கள். ஆண்டவராகிய தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளை தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொண்டார் என்று 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26க்கு பிறகுள்ள வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் படிக்கிற இடத்திலானாலும் வேலை செய்கிற இடத்திலானாலும் எந்த இடத்திலானாலும் உங்களோடு வேலை செய்கிற படிக்கிற ஒவ்வொருவரையும் உங்களை விட உயர்ந்தவர்களாக நினைத்து கொண்டு அவர்களை நடத்துங்கள். அப்படி நாம் செய்யும்போது தேவனுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று அர்த்தம். அப்படி தேவ கட்டளைகளை நாம் நிறைவேற்றும் போது தேவன் அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன என்ன ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ண இருக்கிறாரோ அதை நாம் சுலபமாய் சுதந்தரித்துக் கொள்ளலாம். இன்றைக்கு நாம் கவனிக்கக்கூடிய காரியம், நான் தான் எல்லாவரை விட சிறந்தவன், உயர்ந்தவன், அறிவாளி என்றுதான் ஒவ்வொருவரும் தங்களை குறித்து பெருமை பாராட்டிக் கொள்ளுகிறார்கள், தங்களை உயர்வாய் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நமக்குள்ள என்னதான் கிருபைகள் இருந்தாலும் கூட நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்குள்ள என்ன கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நிதானித்து அறிய பழகிக்கொள்ள வேண்டும். அவங்களுக்குள்ள என்ன கிருபை இருக்கு என்று தெரியாமலே அவர்களை ஊதாசீனப்படுத்தும் போது சில வேளைகளிலே பொது இடங்களிலே அவர்களை தேவன் நம்மை விட விசேஷத்தவர்களாய் இருக்கும்படி நடத்தும் போது நாம் அவர்களுக்கு முன்பாய் தலைகுனிய வேண்டியது வரும். அப்படி வேதத்தில் இருக்கிறது. நான் ஒரு வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 33வது இறை வார்த்தை. அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது, நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சியுள்ளவன் என்றார். அதாவது 40 நாட்களா இஸ்ரவேல் படை வீரர்களையும் சவுலையும் அவன் மகன் யோனத்தானையும் பார்த்து, உங்களில் யாராவது ஒருவன் வந்து என்னோடு போரிட்டு என்னை ஜெயிக்கட்டும், ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமை, நீங்கள் தோற்று போனால் நீங்கள் எங்களுக்கு அடிமை என்று சொல்லி சவால் விட்டு போகிறான். 1 நாள் 2 நாள் அல்ல, 40 நாட்களாய் இப்படி அவன் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறான். இந்த 40 நாட்களும் சவுலானாலும் சரி, சவுலின் மகன் யோனத்தான் ஆனாலும் சரி, மற்றுள்ள படை வீரர்களானாலும் சரி, அந்த கூட்டத்தில் உள்ள தாவீதின் மூத்த 3 சகோதரர்களானாலும் சரி, யாருமே இந்த கோலியாத்துக்கு எதிர்த்தும் போகவில்லை, பதிலும் சொல்லவில்லை. 40வது நாளில் தான் இளைஞனாய் இருந்த தாவீது இந்த வார்த்தைகளை கேட்டபோது கொதித்தெழுந்து, இவனுக்கு யாரும் பயப்பட வேண்டாம், நான் போய் இந்த கோலியாத்தை வீழ்த்துவேன் என்று சொன்னபோதுதான் யாராலையும் அதை நம்ப முடியவில்லை. அவன் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அவனை உற்சாகப்படுத்த யாரும் முன்வரவே இல்லை. அப்பொழுதுதான் சவுல் இந்த வார்த்தை சொல்றார், உன்னால முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் தாவீது பல காரியங்களை சொல்லி, இல்லை, கர்த்தர் என்னுடைய கைகளில் இந்த கோலியாத்தை ஒப்புக் கொடுப்பார்,
நான் அவனை வீழ்த்தி அவன் தலையை கொய்து கொண்டு வருவேன் என்று தைரியமாக பேசினான். ஆண்டவருடைய நாமத்தினாலே பிரியமானவர்களே, தாவீது கோலியத்தை எதிர்த்து அவனை வீழ்த்தினான். அவன் தலையை கொய்தான். பெலிஸ்தர்களெல்லாம் பயந்து ஓடினார்கள். இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ஜெயம் உண்டானது. அதற்கு பிறகுதான் தாவீதுக்குள்ள இவ்வளவு கிருபை இருக்கிறது என்பதை சவுலாலையும் மற்றுள்ள மனுஷர்களாலேயும் அறிந்து கொள்ள முடிந்தது. அதற்கு முன்பு தாவீதை சவுல் அற்பமாய் நினைத்தான். உன்னால முடியாது என்று சொன்னான். ஆனாலும் பிரியமானவர்களே, தாவீது சோர்ந்து போகவே இல்லை. சில இடங்கள்ல உங்களால முடியாது என்று சொல்லி யாராவது சொல்லும்போது அதை செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உள்ளதை நீங்கள் உணர்ந்து அந்த காரியங்களை செய்ய நினைக்கும் போது யாராவது தடை செய்ய நினைத்தால் சோர்ந்து போக வேண்டாம். தாவீதை போல தைரியமாய் நெல்லுங்கள். தாவீது உங்களை பலப்படுத்துவார். எந்த மனுஷனை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரை கர்த்தராகிய தேவன் விசேஷ விதமான ஞானம் கொடுத்து எந்த காரியத்திலானாலும் சிறந்து விளங்கும்படி நடத்துவீராக. அதில் இருக்கிற தடைகள் தடுமாற்றங்கள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. கர்த்தருடைய கிருபையின் கரைகளை தாங்கும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.